The opacity widget. ஸோ இந்த ஒபாசிட்டி விட்ஜெட்னா என்னன்னா பேசிக்கா ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க கிரியேட் பண்ணி ஈவன் கலர் இல்லைன்னா ஒரு கண்டெய்னர் என்ன கிரியேட் பண்ணாலும் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். பேசிக்கலா இந்த ஒபாசிட்டியில வந்து ரெண்டு வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட், இன்னொன்று வந்து கம்ப்ளீட்லி அப்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பரண்ட்னா என்னன்னா 0.0ல இருக்கும், அப்கியூ வந்து 1.0ல இருந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ஒபாசிட்டியை கிரியேட் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வழியா நம்மளுக்கு ஒபாசிட்டி வந்து எப்படி டிரான்ஸ்பரண்டா இல்ல ஆப்டிவா எப்படி நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட தேவையான பில்டர்ஸ் அண்ட் கிளாஸஸ் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா நான் ஒபாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ இந்த ஒபாசிட்டியோட வேல்யூ நான் பேசிக்காக 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்களோட சைல்ட் விஜெட்டில் கம்ப்ளீட்லி அந்த நோ டிரான்ஸ்பரண்டான விஜெட்டை உங்களுக்கு கிரியேட் பண்ணும். டிரான்ஸ்பரண்டே இருந்தாலும் ஒரிஜினல் கலர் விசிபிள் ஆகும். ஸோ ஃபாலோட் பை நான் வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த கண்டெய்னர் என்னன்னா வித் வந்து டபுள் இன்ஃபினிட்டியாக இருக்கும் அண்ட் ஹைட் வந்து 100 சொல்லிட்டு நான் டிஸ்கிரைப் பண்றேன். அதோட கலர் வந்து ப்ளூல இருக்கணும். அது என்ன அலைன்மெண்ட்லன்னா ஆக்சுவலி எனக்கு சென்டர்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைன் பண்றேன். அண்ட் இதோட அந்த சைல்டோட டெக்ஸ்ட் பேர் வந்து ஸ்க்ரீன் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் விசிபிள் பண்றேன். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஒபாசிட்டி. இது என்ன பண்ணுன்னா ஒரு டிரான்ஸ்பெரன்டி நோ டிரான்ஸ்பெரன்டி விசிபிள் பண்ணும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். இது பேசிக்கான கண்டெய்னர் ரெடி பண்றது. ஸோ இப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா நான் வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஒபாசிட்டி வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ஒபாசிட்டியோட வேல்யூ வந்து 0.5. ஸோ இது என்ன பண்ணும்னா பேசிக்கா நீங்க கொடுக்குற ஒபாசிட்டி வேல்யூல இருந்து ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணி அப்கியூ வேல்யூ உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா விசிபிள் ஆகும். ஸோ இப்போ உங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் 2ல ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஷீட் வந்து நடுவுல வச்ச மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இதை விட இன்னமும் நம்மளுக்கு ஒபாசிட்டி வேல்யூ கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். ஸோ அதுக்கான வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 0.1 அப்படின்னு 0.5ல இருந்து 4 வேல்யூ குறைச்சி 1 கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட தேர்ட் ஸ்கிரீன் இன்னமும் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். ஸோ இன் திஸ் வே நம்ம வந்து ஒரு ஃபுல்லி கிரியேட்டட் ஒபாசிட்டி ஒரு கண்டெய்னர்ல பில்ட் பண்ண முடியும்.